அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. அப்படின்னா என்ன அர்த்தங்க? பிறர்க்கு உதவாம ஒருத்தன் செல்வத்த வச்சிருக்கிறான்பா. சரிங்களா? நெறைய பணம் வச்சிருக்கிறான். ஆனா யாருக்குமே அவன் எந்த உதவியும் பண்றதில்ல. அதனால மக்கள் யாரும் அவனை விரும்புவதும் இல்ல. அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் எதை போன்றது அப்படின்னா, நடு ஊர்ல சரிங்களா? அந்த ஊரினுடைய மையப்பகுதியில ஒரு மரம் நல்லா பழுத்திருக்கு. சரிங்களா? பெருசா வளர்ந்து நெறைய பழம் அதில தொங்குது. ஆனா என்ன பழம்? எல்லாமே நச்சு பழமாக இருக்கிறது. எப்படிம்மா? நச்சு மரம். அதாவது ஒரு விஷ மரம். சரிங்களா? அந்த இதில என்னதும்மா ஒரு விஷக்கனி தான் பழுத்திருக்கு. அத யாராவது சாப்பிடுவாங்களா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுபோல தான் என்ன பண்றான் ஒருத்தன் செல்வத்த சேர்த்து வச்சுட்டு, யாருக்குமே கொடுக்காம இருக்கிறது. அது எதை போன்றது அப்படின்னா, நடு ஊர்ல ஒரு நச்சு மரத்தில பழம் இருப்பது போன்றது. ஒரு நச்சு பழம் இருப்பது போன்றது. ஒரு விஷப்பழம் இருப்பது போன்றது அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? அப்ப நச்சப்படாதவன் அப்படின்னா, பிறருக்கு உதவாம இருக்கிறான். அதனால அவனை யாரும் விரும்புவதில்ல. அவன் நடு ஊர்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அது ஒரு நச்சு மரம் பழுத்திருப்பது போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.